வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜை விடுவிக்க தான் கொடுத்த 5 லட்ச ரூபாயை கொடுத்துருங்க, நான் உங்களோட போராட முடியல, விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன்னு கேட்குறாங்க ரோஹிணி. அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கே விஜயாவுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனாலும் வேற வழி இல்லை, டிவோர்ஸ் பண்ணிட்டு போகணும்னா அதை கொடுத்து தான் ஆகணுன்ற கட்டாயம் வந்ததுனால அதை அப்படியே அந்த முத்துக்கிட்ட வாங்கி கொடுத்துடலாம், முத்துவை எப்படியாவது இதுல மாட்ட வச்சிடலான்னு பாக்குறாங்க விஜயா. வீட்டுல வந்து அண்ணாமலை கிட்ட இத பத்தி ரொம்ப நைஸா பேசுறாங்க. முத்துவும் அவர்கிட்ட பணம் இல்ல, எனக்கு கடன் கட்ட வேண்டியதே நிறைய இருக்கு, வண்டி மெயின்டெனன்ஸ் இல்லவே ரொம்ப போயிட்டு இருக்குன்னு சொல்ல விஜயாவோட முகம் அப்படியே சுண்டி போயிடுது. அத்தை, அவர்கிட்ட பணம் இருந்தா நீங்க கேட்காமலே கொடுப்பாரு, ஆனா கார் எல்லாமே இப்ப கடன்ல இருக்கு, அதுக்கு டியூ கட்ட தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட இல்ல அத்தைங்கிறாங்க மீனா. எல்லாம் தெரிஞ்சாலும் நமக்கு வேண்டியது பணம், அதுலயே குறியா இருக்கலான்னு நினைக்கிற விஜயா இப்ப இருக்கிற சூழ்நிலையையும் நினைச்சு பேசணும் அப்படின்னு விஜயா சொல்ல, என்னடா இதுங்கிற மாதிரி அண்ணாமலை விஜயா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு விஜயாவுக்கு ஒரு ட்ரிகர் பண்றதுக்கு பாயிண்ட் கிடைக்குது. அதானே, உன் வீட்டுக்கு உன் தம்பிக்குன்னா எல்லாம் செய்வான், இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்னு முத்துவோட தயவால நடுகாலில் வந்து உட்காந்துக்கிட்டு சட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயா. மீனா மட்டும் இல்ல, எல்லாருமே முகம் சுருங்கி போய் பாக்குறாங்க, இப்படி ஒரு நன்றி கெட்டு போயிருக்கீங்களேன்னு. அண்ணாமலை விஜயாவையே பார்த்துக்கிட்டு இருக்க, என்னடான்னு ஒரு மாதிரியா இருக்கேன்னு திரும்பி பாக்குறாங்க விஜயா. முத்து கையில இருக்க நோட்டை டீப்பாயில வச்சுட்டு, அம்மா இந்த பிரச்சனை மனோஜால தாமா வந்தது, எங்களால இந்த விஷயத்துல உதவ முடியாது, அவனா சம்பாரிச்சுதான் அந்த காசை கொடுக்கணும், அப்பதான் அவனுக்கு சம்பாதிக்கிற கஷ்டம் தெரியுங்கிற அருமுத்து. இதை கேட்டுக்கிட்டே படியேறி வீட்டுக்குள்ள வர்ற மனோஜ், அப்பா எனக்காக யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன்னு தென்னாவட்டா சொல்லிக்கிட்டு போறாரு. அவர் போய் உட்கார எல்லாரும் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா வெளியே இருந்து ஒட்டு கேட்டுட்டு வர்றியான்னு முத்து கேட்குறாரு. மனோஜ் முறைப்பா பார்த்துக்கிட்டு இருக்க, பணத்தை எப்படிடா கொடுப்பேன்னு அண்ணாமலை கேட்குறாரு. பிஸ்னஸ் சர்க்கிளில் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் கேட்டிருக்கேன்ப்பா, 2 நாளில் தரேன்னு சொல்லியிருக்காங்க, பணம் வந்துருங்கிறாரு மனோஜ். மனோஜ் அசால்ட்டா சொன்னது கேட்டு எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் பார்க்குறாங்க. என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. 38 லட்ச ரூபாய முத்து ஓடி ஓடி புரட்டி கொண்டு வந்துட்டாரு. எவ்வளோ பெரிய ஷோரூம் வச்சிருக்காரு, பெரிய தொழில் அதிபர், ஒரு 5 லட்ச ரூபா ரெடி பண்ண முடியாதா? விஜயா மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே, ஏய் இதை முத்துவும் மீனாவும் சொல்லி இருந்தா நான் நம்பியிருப்பேன் அப்படின்னு சொல்ல, நம்மளை இழுத்து உள்ளர போட பார்க்குறாங்களா இல்லை பாராட்டுறாங்களான்னு தெரியாம முத்துவும் மீனாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆனா உன்னை எனக்கு அப்படின்னு விஜயா இழுக்க, இப்போ சூழ்நிலை மாறிடுச்சுமா, எனக்காக யார்கிட்டையும் கேட்க வேண்டான்றாரு மனோஜ். உன்னை நம்பி யாரிட 5 லட்ச ரூபாய் தர்றா அப்படின்னு ரவி கேட்க, டேய் என்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க, எனக்கு கேரண்டியும் கொடுப்பாங்க, எனக்கு பணமும் வந்துடும், நீங்கள் யாரும் ஒத்த ரூபா கூட தர வேண்டாம், என்னை நான் பார்த்துக்கிறேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு மனோஜ். அவர் முகத்தை திருப்பிட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்க, நம்ப முடியாமல் விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. முத்துவும் அதிர்ச்சியோடவே அண்ணனை பார்க்குறாரு. எழுந்து வந்து மனோஜோட கையை பிடிச்சி தூக்கி நிறுத்திட்டு, டேய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணம் தர்றாங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்கிற, அதெல்லாம் சரிதான், ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னெலாம் எங்களுக்கு தெரியல, நீ வேற ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்த்து பணத்தை ஏற்பாடு பண்ணலாம்னு நினச்சிருந்தீன்னா அதை இப்போவே எல்லார்கிட்டையும் சொல்லிடு, ஏன்னா நீ எதுலையாவது மாட்டி உன்னை தூக்கி ஜெயிலில் வச்சாங்கன்னு வையேன், உன்னைய வெளியில் எடுக்கிறதுக்கெல்லாம் எங்களால் அலைய முடியாது அப்படின்னு மனோஜை பற்றி நல்லா தெரிஞ்ச முத்து சொல்கிறாரு. டேய் ஏதோ ஒரு தடவை நடந்து போச்சுன்னா திரும்ப திரும்ப அதையே சொல்லாதடா, நான் எல்லாத்தையும் ப்ராப்பராக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியாமல் மனோஜ் போக பார்க்குறாரு. ஆனால் முத்து அவரை விடுறதுக்கு ரெடியா இல்லை. டக்குன்னு கையை பிடிச்சிக்கிறாரு. கொஞ்சம் பொறுடா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறவரு, அப்பா இவனோட ப்ராப்பர் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், என்னால் நம்ப முடியாது, யாரையும் எதுலேயும் மாட்டி விட மாட்டேன்னு சத்தியம் பண்ண சொல்லுப்பா அப்படின்னு முத்து கைப்பிடியா பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாரு மனோஜ. மற்றவங்களுமே மனோஜை குறுக்குறுன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. முத்து ஒரு பார்வை பார்த்துட்டு, என்ன சத்தியம் தானே பண்ணுறேன் அப்படின்னு மனோஜ் திரும்ப, டேய் என்னடா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான் அப்படின்னு ரவி கேட்குறாரு. விஜயா இன்னமும் நம்பாத பார்வையோட, டேய் உன்னை நம்பலாமான்னு கேட்குறாங்க. எல்லாருமே மனோஜோட பதிலுக்காக காத்திருக்காங்க.
நீங்க இவனை நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இப்ப அவன் சத்தியம் பண்ணியே ஆகணும்னு நிக்கிறாரு முத்து. டேய் கைய கொடுறா அப்படின்னு மனோஜோட கையை எடுத்து அவர் தலையிலேயே வச்சு, இப்ப சொல்லுடா, மனோஜ் ஆகிய நான் அப்படின்னு சொல்ல மனோஜ் திரும்பி முறைக்கிறாரு. சொல்லு அப்படின்னு முத்து மிரட்ட, பப்பரப்பாவை விட்டுட்டு மனோஜ் ஆகிய நான் இந்த குடும்பத்துல இருக்கவங்கள எந்த பிரச்சனையிலையும் மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னடா இது விளையாட்டுத்தனமா இருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. 5,00,000 ரூபாய் பணத்தை அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் திரும்பி பார்க்குறாரு. டேய் சொல்லுடா அண்ணா அப்படின்னு சொல்ல, 5,00,000 பணத்தை முழுசா ரெடி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு, இது சத்தியம்னு மனோஜ் சொல்ல, அவங்கெல்லாம் சீரியஸா பார்த்தாலும் நமக்கு இதை பார்க்க சிரிப்பா தான் வருது. விஜயா ஆன அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மீனா சத்தம் இல்லாம ஒரு பெருமூச்சு விட்டுக்கிறாங்க. சொல்லி முடிச்ச மனோஜ் முத்து பக்கம் திரும்பி போதுமான்னு கேட்க அவர் ஓகேன்னு தலையாடுறாரு. ரவி திரும்பி இந்த பக்கம் ஸ்ருதியையும் அந்த பக்கம் மீனாவையும் பார்க்குறாரு. ஸ்ருதி இதை வினோதமா பார்த்துட்டு, என்ன இது ஏதோ பதவி இருக்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. முத்துவும் உடனே பொறுப்பை ஏத்துக்கிட்டா சரிதான் அப்படிங்கிறாரு. சரி விடுடா, அவன் தான் கட்டுறேன்னு சொல்லிட்டான்ல அப்படிங்கிற அண்ணாமலை, மனோஜ் பணத்தை நேர்மையா ரெடி பண்ணி வேலையை முடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்ல அவரும் சரிப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நல்ல வேலை மீனா, வண்டி நம்ம பக்கம் திரும்பல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து உட்காரு. எப்படி ரெடி பண்ண போறான்னு ஒரே குறுகுறுப்பா இருக்கு விஜயாவுக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு அவங்களும் ரூம்குள்ள போறாங்க. மனோஜ் பின்னாடியே. மனோஜ் அவங்க அம்மா அப்பா ரூம்ல வந்து பெட்ல உட்கார்ந்துருக்க விஜயா உள்ளர வர்றாங்க. வர்றவங்க கவனமா கதவை சாத்திட்டு உள்ளர வர அம்மாவை பாக்குற மனோஜ் கழட்டி வச்சிருந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு டக்குன்னு எழுந்து நிற்கிறாரு. பக்கத்தில் வந்த விஜயா மனோஜோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஏய் ஒழுங்கா உண்மையை சொல்லு, உனக்கு யார் பணம் தர்றாங்க, எப்படி ரெடி பண்ணுவ, அந்த பார்லர்காரி முகத்துல பணத்தை விட்டு எரியணும், இல்லைன்னா அதுக்கு கூட நான் லாயக்கு இல்லைன்னு என்ன நினைச்சிடுவா அப்படின்னு விஜயா சந்தேகமும் கோபமா கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா பணம் வருமா, அதை சக்திவேல் பார்த்துக்குவாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, சக்திவேலா அப்படின்னு கேள்வியா பார்க்குறாங்க விஜயா. என்னோட நியூமராலஜிஸ்ட்மா, பணம் வந்துரும்னு அவரே சொல்லிட்டாரு, நீ கவலைப்படாம போமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, இவனை நம்பலாமா தைரியமா இருக்கலாமான்னு பார்க்குற விஜயா, ஏதோ சொல்ற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மனோஜ் இப்போ தனியாக நிற்க அவங்க மைண்டுக்குள்ளே இருக்க ரோஹிணி உருவம் எடுத்து அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அவர் அப்படியே இந்த பக்கம் திரும்ப கனகா வந்து நிற்கிறாங்க. ரோஹிணியை பார்க்க மனோஜுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு இருக்கு. அடுத்து கனகாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாகி, கனகா இருக்க பயம் ஏன் அப்படிங்கிறவர் அவரோட லெஃப்ட் சைட் திரும்பி, ரோஹிணி உன்னோட பணம் உனக்கு வரும் அப்படின்னு ரோஹிணி கிட்ட நேரில் சொல்கிற மாதிரி தைரியமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. நைட் ஆகுது. முத்து அவங்க பெட்ரூமில் உட்காந்து பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது மீனா இந்தாங்க பால்னு ஒரு கண்ணாடி டம்ளரோடு வர்றாங்க. முத்து லைட்டாக திரும்பி அங்கே வச்சிருன்னு சொல்லிட்டு மறுபடியும் பணத்தை எண்ணுறாரு. இது என்ன இவர் இவ்வளோ சீரியஸாக இருக்காருன்னு பார்த்துட்டு மீனா அங்கே கொண்டு போய் வச்சுட்டு வர்றாங்க. என்ன பணம், எதுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்னு மீனா கேட்க, இது இந்த மாதம் டியூ கட்ட வேண்டிய பணங்கிறாரு முத்து. அதையே இன்னும் கட்டாமல் இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, எப்படி மீனா கட்டுறது, அதுதான் சத்யா கல்யாணம் வருதுல்ல, நாம தானே எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கல்யாணம் பாட்டி ஊரில் வச்சிருக்கிறோம், அட்லீஸ்ட் சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், தாலி வாங்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் வருத்தமும் நிகழ்ச்சியுமா சொல்கிறவங்க, ஆனால் இப்போ இருக்க நிலைமையில இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. மீனா எப்பவுமே ஏதாவது ஒரு தேவைன்னு நமக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுக்காக நாம செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம இருக்க முடியுமா என்ன அப்படின்னு முத்து கேட்க, புரியுதுங்க, இது நாம டியூ கட்ட வேண்டிய பணம் இல்லை அப்படிங்கிறாங்க மீனா. முத்துவும் மறுபடி பணத்தை பார்த்துட்டு கொஞ்சம் யோசனையா, அதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்றாரு. ஃபைனான்சியர் கிட்ட இந்த ஒரு மாதம் மட்டும் விட்டுட்டு அடுத்த மாதம் கட்டுறேன்னு சொல்ல போறேங்கிறாரு முத்து. மீனா ரொம்பவே வருத்தத்தோட, சாரிங்க, எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் இவ்வளோ அப்படின்றாங்க. என்ன மீனா பேசுகிற, உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம்னு பிரித்து பேசுகிற நீ, இதுதான் மீனா எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் அந்த மாதிரி நினச்சா பண்ணுறேன் அப்படின்னு அவரு கொஞ்சம் சிடுசிடுக்க, அப்படிலாம் இல்லைங்க அப்படின்றாங்க மீனா அதே வருத்தத்தோட.
மீனா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் அடுத்த மாதம் சேர்த்தே கட்டிக்கிறேன், நீ கவலைப்படாத, ஃப்ரீயா விடு அப்படிங்கிறவரு என்னென்ன பணத்தை ஒரு ஓரமாக வச்சுட்டு நோட்டில் எழுதுறாரு. அவர் எழுதுறத பார்த்துட்டு இது என்னங்கன்னு மீனா கேட்குறாங்க. ஒரு 3 லட்சமாவது நாம் ரெடி பண்ணணும்ல, நான் சொன்ன மாதிரி தாலி வாங்கணும், சாப்பாடு, டெக்கரேஷன், துணி வாங்குறதுன்னு எவ்வளவு செலவு இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அதான் அதை கணக்கு நோட்ல டீட்டெயிலா எழுதிட்டு இருக்கேன்றாரு முத்து. ஏங்க, அம்மா 1 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போட்டிருக்காங்க, அந்த பணத்தை எடுத்துடலாங்கிறாங்க மீனா. டேய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பாவம் எதுக்கு அத்தைக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டுங்கிறாரு முத்து. இல்லைங்க, அம்மா தான் சொன்னாங்க எடுத்து உங்ககிட்ட கல்யாண செலவுக்கு கொடுக்கலான்னு சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல கொஞ்ச நேரம் யோசிக்கிற முத்து. சரி, அப்ப நம்ம கிட்ட ஒரு 50,000, அத்தையோட சீட்டு பணம் 1 லட்சம், மொத்தம் 1,50,000 ரூபாய் இருக்கு. மீதி பணத்துக்கு சீக்கிரமே என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம், கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற முத்து நோட்டையும் பணத்தையும் மீனா கிட்ட கொடுக்கறாரு. இதை உள்ளர வச்சிடுன்றாரு. மீனா வாங்கிக்கிட்டு வார்ட்ரோப் கிட்ட போக முத்து கட்டில விட்டு இறங்குறாரு. அப்போ ஸ்ருதி கதவு திறந்துட்டு உள்ளர வர்றாங்க. என்ன, ஏதாவது சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அதான் சத்யா கல்யாணம் வருதுல்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே ரவி அங்க வந்துடுறாரு. அதுதான் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் முத்து, இதை வச்சுக்கோ அப்படின்னு கொஞ்சம் பணத்தை நீட்டுறாரு ரவி. டேய் என்னடா அப்படின்னு முத்து கேட்க, வச்சுக்கடா அப்படின்னு நீட்டிகிட்டே இருக்காரு அவரு. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, கல்யாண செலவுக்கு வச்சுக்கடா அப்படின்னு ரவி சொல்ல, டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, வைடா அப்படின்னு அவரை கையை கீழே தட்டி விடுறாரு முத்து. டேய், மாசம் மாசம் நீ தான் டியூ கட்டிக்கிட்டு இருக்கிற, ஆல்ரெடி நம்ம வீட்டுக்காக உன் சேவிங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்ட, அதனால தான் சொல்றேன் இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படிங்கிறாரு ரவி. வாங்கிக்கலாம் இல்லைன்ற மாதிரி மீனா முத்துவை பார்த்துட்டு இருக்காங்க. டேய், அதெல்லாம் எனக்கு பழகி போச்சுடா, நான் பார்த்துக்கிறேன்டா, ஏற்கனவே உங்க ஹோட்டல்ல நிறைய செலவுகள் இருக்கும்ல, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்கிறாரு முத்து. இல்ல முத்து, நீங்க இந்த வீட்டுக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க, இப்போ சத்யா மேரேஜுக்காக கண்டிப்பா உங்களுக்கு பணம் தேவைப்படும்னு எங்களுக்கு தெரியும், அதான் ஏதோ எங்களால முடிஞ்சது, ப்ளீஸ் வாங்கிக்கோங்கன்னு ஸ்ருதியும் சொல்றாங்க. உடனே மீனா, பரவாயில்ல ஸ்ருதி, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா என்னையும் உங்க சிஸ்டர்னு தானே சொல்லுவீங்க, அப்ப உங்க தம்பி மேரேஜுக்கு நாங்க பண்ணக்கூடாதா, வாங்கிக்கோங்க அப்படின்னு சிரிப்போட சொல்றாங்க ஸ்ருதி. இதுக்கு மேல எப்படி மறுக்கிறதுன்னு மீனா அப்படியே முத்துவை பார்க்க, வாங்கிக்கலான்னு அவரும் சின்ன ஸ்மைலோட தலையாட்டுறாரு. ரவி பணத்தை நீட்ட மீனா அதை வாங்கிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதி, நாங்களே மீதி பணத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறவங்க. ரொம்ப நன்றி ரவிங்கிறாங்க. அண்ணி, இதுல என்ன இருக்கு, முத்து மட்டும்தான் எல்லா செலவையும் பார்க்குறான், மனோஜால அவனும் கடங்காரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ற ரவி முத்து பக்கம் திரும்பி, டேய் முத்து, இனிமே மாசம் மாசம் டியூ கட்டுறதுக்கு என்னால முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு ரவி. முத்து டக்குன்னு நெகிழ்ந்து போறாரு. டேய், அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா ரவி, இந்த மனோஜால நான் தான் கடன் பட்டிருக்கேன், ஆனா அவனுக்காக ஒன்றும் பண்ணல, அப்பாவுக்காக பண்றேன், என்னோட போகட்டும்டா, நீங்க 2 பேரும் உங்களோட பிசினஸ்ல முன்னேற வழியை பாருங்கடா, எனக்கு அது போதுங்கிறாரு முத்து. இல்ல முத்து, நாங்கள் ஆல்ரெடி அதை பற்றி பேசி டிசைட் பண்ணிட்டோம், மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை நாங்கள் டியூவுக்காக கொடுத்துருவோம் அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல, மீனா முத்து 2 பேரும் ரொம்பவே நெகிழ்ந்து போய் அவங்கள பார்க்குறாங்க. முத்து, இனி நீங்கள் மட்டும் தனியாக கஷ்டப்பட வேண்டாம், நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படிங்கிறாரு ரவி. மனோஜ் மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிற இடத்துல உன்ன மாதிரி ஒரு தம்பியை கடவுள் கொடுத்துருக்கான் பாரு, இது போதுண்டா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சிருவேண்டா அப்படின்னு முத்து ரொம்பவும் நெகிழ்ச்சியும் நம்பிக்கையுமா சொல்ல, டேய் என்னடா அப்படின்னு ரவி கேட்க, ஸ்ருதியும் மீனாவும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ரவியும் ஸ்ருதியும் ஒரு திருப்தியோட ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. சரி, புதன்கிழமை கல்யாணத்துக்கு கிளம்பணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு முத்து சொல்ல, சரிடாங்கிறாரு ரவி. அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு மொய்யெல்லாம் தனியா வைக்க வேண்டாங்கிறாரு முத்து. டேய், அது எப்படிடா வைக்காம இருக்க முடியும்னு கேக்குறாரு ரவி. டேய் ரவி, அதான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்களேடா, அப்புறம் என்னடாங்கிறாரு முத்து. ஆமா ரவி, மற்றதெல்லாம் எதுவும் வேண்டாம், இதுவே ரொம்ப பெரிய விஷயங்கிறாங்க மீனா. நீங்க கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அதுவே போதும்னு ஸ்ருதி கிட்ட மீனா சொல்ல, அதெல்லாம் நான் ஸ்டாஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், தே வில் டேக் கேர், நோ ப்ராப்ளம், கண்டிப்பா வந்துருவோன்னு ஸ்ருதி சொல்ல,
ஆமாண்டான்னு சிரிக்கிறாரு ரவி. சரிடா நாங்க போய் தூங்குறோன்னு ரவி சொல்ல, ஓகே பை அப்படின்னு ஸ்ருதியும் கிளம்புறாங்க. மீனா ரொம்ப நம்பிக்கையும் சந்தோஷமா முத்துவை பார்க்குறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. கிளாஸில் ஸ்வேதா உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. மிஸ்ராவும் ஒரு லைனில் உட்காந்துருக்காரு. மிஸ்ரா லைனில் இருந்து அப்படியே தலையை மட்டும் மெதுவாக வெளியே நீட்டி எழுதிட்டு இருக்க ஸ்வேதாவை பார்க்குறாரு. அவரு கண்களில் ஏக்கமும் தயக்கமுமா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க அவர் மனசு துஜே தேக்கா தோயே ஜானா சனம்ன்ற பாட்டு போயிட்டு இருக்கு. சினிமாலெல்லாம் வர்ற மாதிரி அவர் எட்டி பார்த்த உடனே ஸ்வேதாவை ஒரு சின்ன அருமையான தென்றல் காத்து அப்படியே தடவிட்டு போகுது. பியாரு ஹோதா ஹே தீவானா சனம் அப்படின்னு அவர் மனசுல பாட்டு ஓடிட்டு இருக்க அவர் மனசுல இருக்க அந்த இனிமையும் தென்றலும் அப்படியே ஸ்வேதாவோட முடிய அலை அலையா பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு. கிளாஸ்ல எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்க இவர் ரொம்ப ஏக்கத்தோட ஸ்வேதாவையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த காட்சி அப்படியே மலை ஓரமா ஓடிட்டு இருக்க சின்ன நீரோடை மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. அந்த சைலன்ஸ், அவரோட பார்வை, ஸ்வேதாவோட முடி அப்படியே காத்துல அலைப்பாயிருது. ஒரு கவிதையா ஓடிக்கிட்டு இருக்க கரெக்டா முத்து கதவை திறந்துக்கிட்டு டீச்சர் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளர வர்றாரு. ஸ்வேதாவை எழுந்தவங்கள பார்த்துட்டு வாங்கண்ணா வாங்க மீனா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எழுதிட்டு இருக்கிற முருகன் நிமிந்து பார்த்துட்டு அண்ணே எப்படின்னு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு. நீங்க இல்லாம கிளாஸ் கலகலப்பாவே இல்லைண்ணே அப்படின்னு முருகன் கேக்குறாரு. பாதி நாளைக்கு கிளாஸ் வரமாட்டாங்க போல இருக்கு. அப்பப்ப கட் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. அதை தான் முத்துவும் இப்ப சொல்றாரு. எங்கடா டிராவல்ஸ் பிரச்சனை, சத்யா பிரச்சனைன்னு ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்குடா அப்படிங்கிறவரு ஸ்வேதா கிட்ட திரும்பி டீச்சர் ஒரு நிமிஷம் எல்லார்கிட்டையும் பேசிக்கலாமான்னு கேட்குறாரு. பேசுங்கண்ணா அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, எல்லாருக்கும் ஒரு நல்ல நியூஸ் சொல்கிறேன். சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு முத்து சொல்ல எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. சூப்பர் என்னங்கிறாரு முருகன். நல்ல விஷயம் முத்து, பொண்ணு வீட்டில் ஒப்புக்கொண்டாரா அப்படின்னு ஆந்திராவாலு கேட்குறாரு. ஆஹா அதெல்லாம் லேது சார், இன்னும் அவங்க வீட்டில் ஆப்போஸாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு முத்து. நாங்கள் அவங்க சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினச்சோம். ஆனால் ரேகா அம்மா அப்பா சம்மதிக்கலை. அதனால நாங்களே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்றாங்க மீனா. உடனே ரொம்ப ஆர்வத்தோட கல்யாணம் எங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையா அப்படின்னு கேள்வியா கேட்குறாரு முருகன். ஆஹா இல்லடா, நம்ம பாட்டி ஊர்ல தான் கல்யாணம், அங்கதான் பண்ணலான்னு இருக்கோம். உங்க எல்லாரையுமே முறைப்படி கல்யாணத்துக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு முத்து சொல்ல, வர முடிஞ்சா எல்லாரும் கண்டிப்பா வரணும் அப்படிங்கிறாங்க மீனா. ஊர்ல வச்சதுனால உங்களால எல்லாரையும் வர முடியலன்னா இங்கேயே ஒரு ரிசப்ஷன் கண்டிப்பா வைப்போம், அதுக்கு நீங்க எல்லாரும் வரணும். எல்லாரும் வந்து வாழ்த்துனீங்கன்னா அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு முத்து சொல்ல, கண்டிப்பா வரேன் முத்துன்னு கையை தூக்குறாரு மிஸ்ரா. நாங்களும் வர ட்ரை பண்றோம்ப்பான்னு ஆந்திராக்காரு சொல்றாரு. சரிண்ணா உட்காருங்கன்னு ஸ்வேதா சொல்ல, முத்துவும் மீனாவும் போய் உட்கார்றாங்க. ஸ்வேதா கிளாஸை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பொயட்ரி பத்தி பார்த்தோம்ல, இன்னைக்கு நீங்க எல்லாரும் கவிதை தான் சொல்ல போறீங்க, அதுவும் இங்கிலீஷ்ல தான் சொல்லணுங்கிறாங்க ஸ்வேதா. உடனே முத்து சரியா போச்சு, இங்கிலீஷ் இங்கே பேசுறதுக்கே வரமாட்டேங்குது, இதில் கவிதை வேற சொல்லணுமாக்கும் அப்படின்னு ரொம்பவே சலிச்சுக்கிறாரு. உடனே மீனா, உங்களுக்கு தான் கண்ணதாசன் பாட்டெல்லாம் நிறைய தெரியுமே, அடிக்கடி கவிதையெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா அது தமிழில் என்ன வேணாலும் சொல்லலாம், அதுவும் இல்லாமல் நான் சொல்கிறதெல்லாம் கவிதைன்னு நீ நம்பிடுவ, மற்றவங்க நம்புவாங்களா, அவங்க நம்பணும்ல அப்படிங்கிறாரு முத்து. ஸ்வேதா அப்படியே கிளாஸை பார்க்குறாங்க. கிளாஸ் ஃபுல்லாக இருக்கு. முருகன் நீங்க சொல்லுங்கன்றாங்க. கவிதைக்கான டாபிக் லவ் தானே ஸ்வேதா சொல்ல. என்னையா சொல்ல சொல்றீங்க, எனக்கு எதுவும் வராதே, அதுவும் லவ்னா இன்னும் கஷ்டம், நான் கடைசியா சொல்றேனே மேம் அப்படின்னு முருகன் சொல்ல, ஏண்டா இவ பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம், பண்ணுனது லவ் மேரேஜ், படிக்கிறது பாகவதமான்ற மாதிரி முத்து பாக்குறாரு. சரி ஓகே முத்து அண்ணா நீங்க சொல்லுங்கன்றாங்க ஸ்வேதா. ஐயோ வண்டி என்ன நம்ம பக்கம் திரும்பிருச்சுன்னு பதறி போய் பாக்குற முத்து, நானா கவிதை இங்கிலீஷ்லன்னு அவரு தொலாவிட்டு இருக்காரு. நீங்க மீனாவை எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல, ஸ்வேதா அப்படின்னு செல்லமா கூப்பிட்டு இருக்காங்க மீனா. கமான் டெல் மீ அப்படின்றாங்க ஸ்வேதா. முத்து அப்படியே யோசனையும் சிரிப்புமா மீனாவை பார்க்க, ஆமாண்ணே பல காதலர்களை சேர்த்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு காதலோட அருமை தெரியாதா அப்படின்னு முருகன் கேட்க,
இவரும் ரொம்பவே வழிஞ்சுக்கிட்டு ஓகே ஓகேன்னு தலையை ஆட்டுறாரு. மீனாவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கவிதை தோணுதோ சொல்லுங்கன்றாங்க ஸ்வேதா. அவர் திரும்பி மீனாவை பார்க்க மீனா ரொம்ப ரொமான்டிக்கா கண்ணெல்லாம் விரிச்சிட்டு முத்துவை பாக்குறாங்க. என்ன அப்பதானே கவிதை வரும். அவரு மீனாவையே பார்த்து வழிஞ்சிட்டு இருக்க கமான் டெல்மின்னு சுய உலகத்துக்கு கொண்டு வராங்க ஸ்வேதா. டீச்சர் இது இவங்களோட இதுன்னு அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தைன்னு முத்து கேக்குறாரு. பிலாங்ஸ் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல அப்படின்னு முத்து ஏதோ கோக்கத்துக்கு முயற்சி பண்றாரு. அவரு அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா வலிசலா மீனாவை பார்த்துக்கிட்டே த மூன் பிலாங்ஸ் டு ஸ்கை, மீனா பிலாங்ஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு ஒரு டீப் வாய்ஸ்ல சொல்றவரு அப்படியே நெஞ்சில கைய வச்சிட்டு இருக்க எல்லாரும் செம்மையா கிளாப் பண்றாங்க. வாவ் அப்படின்னு ஸ்வேதா கை தட்டிட்டு இருக்க மிஸ்ராவோட சிரிப்பு சத்தம் மட்டும் தனியா கேக்குது. உடனே முத்து இந்த பக்கம் திரும்பி தேங்க்யூ தேங்க்யூங்கிறாரு கிளாஸ்க்கு. மீனா சந்தோஷமும் வெக்கமுமா பார்க்க இவரு பயங்கரமா வலிஞ்சிட்டு கூச்சத்தோட திரும்பி உட்கார்ந்துருக்காரு. சூப்பர் முத்து, இங்கிலீஷ் வராதுன்னு சொன்னீங்க, சூப்பரா பேசுறீங்க அப்படின்னு மிஸ்ரா சொல்ல எல்லாரும் அவரை திரும்பி பார்க்குறாங்க. முத்துவும் அவரை பார்த்துட்டு மீனாவை பார்க்கும்போது என்ன தோணுதோ அதை சொன்னேன். எல்லா வானத்துக்கு சொந்தம், மீனா என் இதயத்துக்கு சொந்தம், அவ்வளோதாங்க சார்னு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாரு முத்து. மிஸ்ராவும் மனசு விட்டு சிரிச்சு சூப்பருங்கிறாரு. அப்புறம் ஸ்வேதா மீனா இப்போ நீங்க சொல்லுங்கன்றாங்க. ஐயோ நானா அப்படின்ற மாதிரி மீனா பார்க்க சொல்லுன்னு கண்ணாலேயே ஊக்கம் கொடுக்குறாரு. அவர் அப்படியே ஒரு கையை இடுப்பு கொடுத்துக்கிட்டு இன்னொரு கையை தாவங்கட்டை கொடுத்துக்கிட்டு போஸ் கொடுக்குற மாதிரி மீனாவை பார்த்துட்டு இருக்க மீனாவோ அவரையே பார்த்துட்டு யூ டிரைவ் கார் இன் த ரோட் பட் யூ டிரைவ் மை ஹார்ட் ஃபார் எவர், யூ ஆர் மை ரியல் ஹீரோ அப்படின்னு மீனா சொல்ல எல்லாருமே கிளாப் பண்றாங்க. வாரே வா அப்படின்ற மாதிரி கிளாப் பண்ணிட்டு இருக்காரு மிஸ்ரா. வாவ் அப்படின்னு ஸ்வேதா கையை தட்டிட்டு இருக்க அண்ணே உங்களை விட சிஸ்டர் சூப்பரா சொல்றாங்கண்ணே அப்படின்னு முருகன் கேட்க ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி முத்து பெரிய சிரிப்போட மீனா பக்கம் திரும்புறாரு. கலக்கிட்டப்போ அப்படின்ற மாதிரி மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு அவரு நேரா உட்கார்றாரு. வெரி நைஸ் மீனா அப்படின்னு ஸ்வேதா சொல்ல தேங்க்யூன்றாங்க மீனா. மிஸ்ரா நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்ல ஒரு செகண்ட் தடுமாறுறவரு முன்னாடி வந்து சொல்லவா அப்படின்னு கேட்க ஓகே கம் அப்படின்றாங்க ஸ்வேதா. மிஸ்ராவும் மெதுவா எழுந்து வந்து ஸ்டேஜில் நிக்கிறாரு. நெஞ்சில இருந்து வயிறு வரலும் ஒரு தடவிக்கிட்டு மெதுவா ஸ்வேதாவை பார்க்க அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பர்டிகுலரா முத்து பார்த்துட்டு இருக்காரு. வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்வேதா மிஸ்ரா பக்கம் திரும்ப அவங்களையே அவர் பார்த்துட்டு இருக்கிறது தெரியுது. கொஞ்ச நேரம் அவங்களும் பார்த்துட்டு ஏன் என்னையே பார்க்குறீங்க சொல்லுங்க அப்படின்னு அவரை சுயநினைவுக்கு கொண்டு வர்றாங்க. உங்க லைஃப்லயும் லவ் இருந்திருக்கும்ல அப்படின்னு ஸ்வேதா கேட்க இருக்குங்கிறாரு அவரு. ஸ்வேதா சின்னதா சிரிச்சுட்டு அப்ப சொல்லுங்கன்றாங்க. அவங்கள நினைச்சு சொல்லுங்க அப்படின்னு ஸ்வேதாவே லீடு கொடுக்க அப்படிங்கிற மிஸ்ரா இந்த பக்கம் திரும்பி எல்லாரையும் பார்க்குறாரு. அடுத்த செகண்டே காந்தத்தை நோக்கி போற இரும்பு மாதிரி அவர் பார்வை ஸ்வேதா பக்கம் போயிடுது. ஷீ இஸ் கைண்ட், ஷீ இஸ் பியூட்டிஃபுல், ஷீ இஸ் எ கார்ஜியஸ் உமன் அப்படின்னு மிஸ்ரா சொல்லிட்டு இருக்க எல்லாரும் என்னடான்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஹர் நேம் இஸ் அப்படிங்கிறவரு மறுபடி நேரா திரும்பி ஸ்வேதாவை பார்த்து ஹர் நேம் இஸ் ஸ்வேதா அப்படின்னு மிஸ்ரா சொல்ல அப்படியே விழிவிரிய பார்த்துட்டு நிற்கிறாங்க ஸ்வேதா. ஐ லவ் யூ ஸ்வேதா என்று மிஸ்ரா தைரியமா படக்குன்னு அங்கேயே சொல்லிடுறாரு. மொத்த கிளாஸ் பின் டிராப் சைலண்ட் ஆயிடுது. ஸ்வேதா அப்படியே என்ன சொல்றதுன்னு திகைச்சு போய் பாக்குறாங்க. என்ன இதுன்னு எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் ஆன்னு ஸ்டேஜில் நிக்கிற ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணை கூட இமைக்காம மிஸ்ரா ஸ்வேதாவையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸ்வேதாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க முகமெல்லாம் பிளஷ் ஆயிடுது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுன்னு ரொம்பவே தடுமாறுறாங்க. எல்லாரும் இன்னமும் திகைச்சு போய் உட்கார்ந்துருக்க முத்து அதே திகைப்போட மீனா பக்கம் திரும்பி என்ன மீனா கவிதை சொல்ல சொன்னா லவ்வ சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாரு. பின்னாடி இருக்க முருகன் மெதுவா முத்துவோட முதுக சுரண்டி அண்ணே இதுக்கு தான் அவங்கள அவ்வளவு வர்ணிச்சாரா அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்ச நேரம் தடுமாற்றத்தோட நின்ன ஸ்வேதா கிளாஸ் ஓவர் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பேக் எடுத்துட்டு வெளியே கிளம்ப போறாங்க. ஸ்வேதா டக்குன்னு போய்கிட்டு இருக்க மீனா கூட போ அப்படிங்கிறாரு முத்து. ஸ்வேதா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மீனா பின்னாடி போறாங்க. மொத்த கிளாஸும் கலைஞ்சி வெளியே போய்கிட்டு இருக்க மிஸ்ரா அவரோட இடத்துக்கு போறாரு. முத்துவும் மிஸ்ரா கிட்ட ஓடுறாரு. பின்னாடியே முருகனும் வர்றாரு. பின்னாடி வந்த முத்து சார் அப்படின்னு அவரோட முதுகுல கைய வைக்க அவர் ஏதோ ஒரு உலகத்துல இருந்து அப்படின்னு படார்னு திரும்புறாரு. என்னங்க சார் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி முத்து கையை விரிக்க என்ன முத்து
ஸ்வேதா கோவிச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு மிஸ்ரா கேட்க, பின்ன என்னங்க சார் ஜாலியாவா போறாங்க அப்படின்னு முருகன் கேட்குறாரு. மிஸ்ராவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு அவர் கேட்க, சார் நீங்கள் லவ்வை சொன்னது தப்பு இல்லைங்க சார், ஆனால் சொல்கிற இடமாங்க சார் இதுன்னு முத்து கேட்குறாரு. மிஸ்ராவுக்கு கொஞ்சம் சங்கடமாக போயிடுது. இல்லை பட்டுன்னு தோணுச்சு அப்படின்னு அவர் சொல்ல, அதானே லவ்னு வந்துட்டா அறிவு வேலை செய்யாமல் போயிடும் இல்லைங்க சார் அப்படின்னு முத்து கேட்க, மிஸ்ராவுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்கு. கொஞ்சம் தயங்கிட்டு யோசிக்கிறவர், மனசில் பட்டுச்சு முத்து சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, புன்னகை மன்னனா பார்த்துட்டு நிற்கிறாரு முருகன். முத்து முருகனை திரும்பி பார்த்துட்டு, புரியுதுங்க சார், அதை நீங்கள் தனியாக பார்த்து சொல்லியிருக்கலாங்க சார். எல்லாரும் முன்னாடியே சொன்னீங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்னங்க சார் சொல்ல தோணும், சங்கடமாக இருக்காதாங்க சார் அப்படின்னு முத்து கேட்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மிஸ்ரா, தப்பு தான் இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. நான் போய் சாரி சொல்லட்டுமான்னு மிஸ்ரா கேட்க, சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க சார், இப்போதைக்கு நீங்கள் சொன்னதே போதுங்க சார். முதல்ல ஸ்வேதா மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு முத்து சொல்ல, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறாரு மிஸ்ரா. முத்துவே அண்ணாந்து பார்க்குற உயரத்தில் தான் இருக்காரு மிஸ்ரா. அவர் அண்ணாந்து பார்த்து அதை முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், அப்புறமா பேசி பார்க்குறோம், இதுக்கு மேலே நீங்கள் அவங்கள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றாரு முத்து. சரிங்க முத்து, நான் வரேன்னு மிஸ்ரா கிளம்புறாரு. அவரோட நோட் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட, பார்த்தீங்களானே ஒரு லவ் ட்ராக்கு போய்கிட்டு இருக்கு நமக்கே தெரியாம அப்படின்னு முருகன் சொல்ல, டேய் முருகா, நீயும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணின அப்படின்னு முத்து கேட்க, அவரும் வலிசலோட ஆமான்னு மெதுவா தலையாடுறாரு. போடா போ அப்படின்னு அவரை தள்ளிக்கிட்டே வெளியே கூட்டிட்டு வர்றாரு முத்து. பாட்டி வீடு கல்யாணத்துக்கு செம்ம ஜோரா ரெடி ஆயிட்டு இருக்குது. வரிசையா கதவு திறந்து 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 உள்ளர போற மாதிரி ஏகப்பட்ட இடத்தை தாண்டி உள்ளர வந்தா அங்க ஹால் இருக்கு. ஹாலில் எல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. வெளியே ஒரு பக்கம் சமையல் நடந்துகிட்டு இருக்கு. செங்கல் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு மற்ற பொருள் எல்லாம் மீனா கொண்டு வந்து வைக்க, பாட்டி அதை வாங்கி வைக்க போறாங்க. நான் பாத்துக்கிறேன் பாட்டிங்கிறாங்க மீனா. இப்போ பாட்டி வெளியே வர அவங்க வீட்டு மெய்டு வர்றாங்க. என்ன மசன்னு சீக்கிரம் கொண்டு போய் உள்ளர வையின்றாங்க பாட்டி. அப்படியே கல்யாணத்துக்கு நிறைய பேர் வர்றாங்க. அதில் ஒரு லேடி நாச்சியாரம்மா அப்படின்னு கூப்பிட திரும்புறாங்க பாட்டி. கல்யாண வேலையெல்லாம் சூப்பராக நடக்குது போல அப்படின்னு கேட்க, அப்படின்னு பாட்டி தலையாட்டுறாங்க. யாரோ வீட்டு 2 பிள்ளைங்களுக்கு இவ்வளவு அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு அந்த லேடி கேட்டுட்டு இருக்க, பாட்டி பின்னாடி வந்து மீனா நிற்கிறாங்க. யாரோ வீட்டு பிள்ளைங்க இல்லடி, அவங்களும் என் பேர பசங்க தான் பாட்டி சொல்ல, சரி சரி அப்படிங்கிறாங்க அந்த லேடி. சரி நீங்கெல்லாம் போய் முதல்ல வேலையை பாருங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, இதோ போகிறோம் கிளம்புறோன்னு அந்த 3 லேடிஸும் போகிறாங்க. அப்போ மீனாவோட அம்மாவும் அங்கே வந்து நிற்கிறாங்க. மீனா அப்படியே பாட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு, பாட்டி நாங்கள் கூட சிம்பிளாக பண்ணலான்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிட்டீங்களே அப்படின்னு மீனா சொல்ல, ஆமாம்மா ரொம்ப நன்றிமான்றாங்க அவங்க அம்மா. பாட்டி கலகலன்னு சிரிச்சிட்டு, என்ன நீ இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு, இது நம்ம குடும்பத்துல நடக்கிற கல்யாணம், இன்னும் பெருசா மண்டபத்துல வச்சு பண்ணி இருக்க வேண்டியது, இருக்கிற பிரச்சனையில இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது அப்படின்றாங்க பாட்டி. என் பையன் கல்யாணம் இப்படி ஒரு சூழ்நிலையில நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்கம்மா அப்படிங்கிறாங்க சந்திரா. அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே போக போக சரியாயிடும்ன்றாங்க பாட்டி. நன்றி பாட்டின்னு மீனா மறுபடியும் பாட்டியோட கையை பிடிக்க, அங்க ஐயர் வந்துட்டு இருக்காரு. அம்மா வணக்கம்மா அப்படின்னு அவரு நாச்சியார் பாட்டி கிட்ட வர, அவங்க மீனா எல்லாருமே அவருக்கு வணக்கம் சொல்றாங்க. வாங்க வாங்க, நீங்க லிஸ்ட்ல சொன்ன பொருள் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, சிறப்பா பண்ணிடலான்றாரு ஐயரு. உள்ளர வாங்க அப்படின்னு பாட்டி கூப்பிட, இதோ அப்படின்னு அவர் உள்ளர போயிடுறாரு. அவங்களும் உள்ளர போலான்னு திரும்ப வெளியே ஹாரன் சத்தம் கேக்குது. பாட்டி அத்தை மாமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், வாங்க அப்படின்னு பாட்டியை கூட்டிக்கிட்டு முன்னாடி போறாங்க. கையில ஜமக்காலத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்க செல்வம் சத்தம் கேட்டு டக்குன்னு ஒதுங்கி நின்று பாக்குறாரு. முத்து அப்படின்னு அவர் சொல்ல, என்னடா செல்வம் முன்னாடியே வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு முத்து. ஆமாண்டா, கல்யாண வேலையெல்லாம் யார் பாக்குறது அப்படின்னு செல்வம் கேட்க, சரி சரிடா போய் பாருன்னு முத்து காரை இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஓட்டிட்டு வர்றாரு. வா வா பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் போறாரு. எவ்வளவு உற்சாகமா பேசுறான் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து கொஞ்சம் காரை தள்ளி நிறுத்துறாரு. கார் நின்னதும் அதுல இருந்து அண்ணாமலையும் விஜயாவும் ஒரு பக்கம் இருந்து இறங்குறாங்க. பேக் சீட்ல இன்னொரு பக்கத்துல இருந்து பார்வதி இறங்குறாங்க. வாங்கண்ணே அப்படின்னு சந்திரா அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு வர,
முன்னாடி வந்த செல்வம், பாட்டி ஜமுக்காலத்தை எங்க விரிக்க அப்படின்னு கேட்க, டேய் உள்ளர கொண்டு போய் வைடா போடாங்கிறாங்க பாட்டி. சரி சரி போறேன் அப்படின்னு செல்வம் உள்ளர போறாரு. பாட்டி ஏக சந்தோஷத்துல இருக்காங்க. வந்த அண்ணாமலையோட கையை பிடிச்சி, அண்ணாமலை அப்படின்னு சிரிக்க அவரும் அம்மாவோட கையை பிடிச்சிக்கிறாரு. எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு பாசமா பையனோட கையை தடவிட்டு இருக்காங்க பாட்டி. நான் நல்லா இருக்கேம்மா, நான் நல்லா இருக்கிற மாதிரி நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறாரு அவரு. அப்போ விஜயாவும் பார்வதியும் அங்க வர, வாங்க வாங்க அப்படின்னு சந்திராவும் மீனாவும் அவங்கள ரிசீவ் பண்ண பாட்டி சீரியஸா பையன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன், ஆனா முன்ன மாதிரி நீ அடிக்கடி வரமாட்டேங்கிறியே அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. என்னம்மா பண்றது, வரணும்னு தான் நினைக்கிறேன், அடிக்கடி கூட பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னு விஜயாவை பாக்குறாரு அவரு. பாட்டி அப்படியே திரும்பி, என்ன விஜயா நீ எப்படி இருக்கிறன்னு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் அத்தை அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயாவை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு, பரவாயில்லையே நீயே வந்திருக்க, அதிசயமா தான் இருக்குங்கிறாங்க பாட்டி. ஏன் அத்தை, நான் என்ன புதுசாவா இங்க வரேன் அப்படின்னு விஜயா கேட்க, ஆமா அப்படின்னு பாட்டி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அண்ணாமலை அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி கூப்பிட இப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. எல்லார விட இவ தான் இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆர்வமா ஆசையா இருந்தான்னு அண்ணாமலை சொல்றாரு. ஓஹோ, சம்மந்தி வீட்டு கல்யாணத்துல அவ்வளவு அக்கறையா அப்படின்னு பாட்டி கேட்க சந்திரா சிரிப்போட நிக்கிறாங்க. விஜயாவும் அவங்கள பார்த்து பழையர்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்க, பாட்டி அப்படின்னு கத்திக்கிட்டே வர்றாரு முத்து. டேய் வாடா அப்படின்னு அவங்க வந்த முத்துவோட கையை பிடிச்சிக்க, கல்யாண ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கு பாட்டி அப்படின்னு அவர் ஆச்சரியமா கேட்க, கல்யாண ஏற்பாடுனா என்ன சும்மாவா, ஏண்டா நேத்தே எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்க வேண்டாம் அப்படின்னு பாட்டி மிரட்டலா கேக்குறாங்க. பாட்டி அங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர வேணாமா, அதுக்குதான் மீனாவை முதல்லயே இங்க அனுப்பி வச்சேங்கிறாரு முத்து. சரி சரி வாங்க எல்லாரும் உள்ளர போலாம் அப்படின்னு பாட்டி கூப்பிட, வாங்க வாங்க அப்படின்னு எல்லாரையும் நடத்தி கூட்டிட்டு முத்து உள்ளர வர்றாரு. உள்ளர வர்றப்ப, ஆமா மனோஜ் வரலையான்னு பாட்டி கேட்க, அவனுக்கு ஏதோ ஆபீஸ் வேலை இருக்கான், முக்கியமான வேலைன்னு வெளியே போயிருக்கான் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. வீட்டுல நடக்கிற கல்யாணத்துக்கு வராம அப்படி என்னப்பா வேலைங்கிறாங்க பாட்டி. பாட்டி இப்ப அவன் சாதாரண மனோஜ் கிடையாது, அப்புறப்பா மனோஜ் அப்படின்னு அங்கேயும் போய் மானத்தை வாங்குறாரு முத்து. என்னடா சொன்ன அப்படின்னு பாட்டி புரியாம கேட்க, அதெல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு விவரமா சொல்றேன், சத்யா எங்க இருக்கான்னு முத்து கேக்குறாரு. அதோ உள்ளர ரெடி ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு பாட்டி சொல்ல, வாடா போலாம் அப்படின்னு செல்வத்தை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து போறாரு முத்து. சரி பாட்டி, நான் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு மீனா திரும்ப, இரு நான் வேற யாரையாவது கொண்டு வர சொல்றேன், நீ போய் கல்யாண பொண்ணை ரெடி பண்ணுங்கிறாங்க பாட்டி. சரி பாட்டின்னு மீனா வாங்க ஸ்ருதின்னு கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. நாளைய ப்ரோமோவில் விஜயா மண்டபம் மாதிரி இருக்கிற அந்த டெக்கரேஷனுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. அவங்க ஃபோனில் யார்கிட்டயோ இன்னைக்கு நல்ல விசேஷ நாள், நான் இப்போ என் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன், பார்த்தா இங்கே ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னு அவங்க ரொம்ப ஜாலியாக ரசித்து சொல்லிட்டு இருக்க. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு படு எரிச்சலா அந்த பக்கம் சிந்தாமணி கேட்குறாங்க. ஹஹஹான்னு சிரிக்கிற விஜயா, உன் பொண்ணோட கல்யாணம் தான் அப்படின்னு சொல்ல சிந்தாமணி பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னும் 2 மணி நேரத்துல உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு விஜயா சொல்ல பயங்கரமான அதிர்ச்சியோட பாக்குறாங்க சிந்தாமணி. உனக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்தா அந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ அப்படின்னு விஜயா படு நக்கலா சொல்லிட்டு இருக்க. சிந்தாமணி பயங்கர தவிப்போட கேட்டுட்டு இருக்காங்க. நான் உனக்கு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், சரியா வந்துரு அப்படின்னு சிந்தாமணி கிட்ட சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க விஜயா. விஜயா அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பையன் மிஸ்ராவுக்கு ஸ்வேதா என்ன சொல்ல போறாங்க, எஸ்ஸா இல்ல நோவா? இங்க விஜயா பண்ணின வேலையால கல்யாணத்துல என்னென்ன கலாட்டா நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.